வெல்கம் டு எபிசோட் 30 ஆஃப் குயிக் அண்ட் ஹெல்தி ரெசிபி. வால்நட் வச்சு சட்னி பண்ணலாமா? ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு வால்நட்ஸை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்டட் வால்நட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். வால்நட்ஸ் நல்லா ரோஸ்ட் பண்ணிட்ட பிறகு சின்ன வெங்காயம், வரமிளகா, தக்காளி, பூண்டு இது எல்லாமே போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதை நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் தக்காளி கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா கோகோனட் கூட ஆட் பண்ணலாம். பட் இட்ஸ் டோட்லி ஆப்ஷனல். நான் இன்னைக்கு கோகோனட்லாம் யூஸ் பண்ணல. நீங்கள் சீசனிங்க்கு ஆலிவ் ஆயில் போட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டேஸ்ட்டு. ஆலிவ் ஆயிலும் அந்த வெங்காயம், பூண்டு, வால்நட்டு இதோட டேஸ்ட் அரோமாலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் நல்லா தோசைக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி இதுக்கு மேலே கொஞ்சம் நல்லா சீஸ் துருவி போட்டு பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது நீங்கள் சப்பாத்திக்கு, பிரெட்டுக்கு கூட யூஸ் பண்ணி பார்க்கலாம்.